வணக்கம். தமிழும் திராவிடத்தில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நம்முடைய கடந்த பதிவில் கடையெழு வள்ளல்களை குறித்து ஒரு பொதுவான பார்வையை நாம் பார்த்தோம். அப்பொழுது நாம் கூறியிருந்தோம், இனி வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு கடையெழு வள்ளலை பற்றியும் ஒரு பதிவு இருக்கும் என்று. அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் நல்லூர் நத்தத்தனார் கூடிய அந்த வரிசையின்படியே கடையெழு வள்ளல்களின் முதன்மையானவனாக பேகனை குறித்து காண்போம். பேகன் யார்? இந்த பேகன் என்பவனும் ஒரு வேளிர் அரசன் ஆவான். அதாவது இந்த வேளிர் அரசர்கள் என்பவர்கள் சிற்றரசர்கள். மூவேந்தர்கள் தவிர தமிழகத்தை ஆண்ட சிற்றரசர்கள் சிலர் தனியாக ஆட்சி புரிந்திருக்கின்றனர். சிலர் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து ஆட்சி செய்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு வேளிர் அரசன் தான் நம்முடைய பேகன். இந்த பேகன் பொதினிமலை என்ற பகுதியை ஆண்டிருக்கின்றான். இந்த பொதினிமலை என்பது பழனிமலை என்று கூறுகின்றனர். இந்த பொதினிமலையில் வாழ்ந்த ஆவியர் குடியில் பிறந்து அந்த ஆவியர் குடியின் அரசனாகத்தான் இந்த பேகன் ஆட்சி செய்திருக்கின்றான். நாம் முன்பு கூறியிருந்தது போலவே இந்த கடையெழு வள்ளல்கள் சிறந்த குடை வள்ளன்மை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாபெரும் வீரம் உடையவர்களாக இருந்திருக்கின்றனர். அந்த வீரத்தை பறைசாற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருந்தாலும் என்னுடைய கருத்துப்படி அவர்கள் பெயர் வரலாற்றில் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் வள்ளல் தன்மையை முன்னிறுத்தி அவர்கள் பெயர் பாடப்பட்டு தமிழரசர்கள் வரிசையில் அவர்கள் பெயர் அழியா இடம் பெறும் செய்ய வேண்டும் என்பது புலவர்களின் எண்ணமாக இருந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. அப்படியே பேகனும் ஒரு மாபெரும் வாழ் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட ஒரு மாவீரனாகவும் ஒரு பேரரசனாகவும் தான் திகழ்ந்திருக்கிறான் என்று நம்முடைய தமிழ் வரலாறு கூறுகின்றது. இந்த பேகன் ஆனால் மிகவும் இரக்க குணமுடையவனாகவும் வள்ளல் தொன்மை உடையவனாகவும் வறியோரை கண்டால் இறங்கி கொடுப்பவனாகவும் இருந்திருக்கின்றான். இந்த பேகனை குறித்தும் அவன் வள்ளல் தன்மை குறித்தும் கூறும் பொழுது அவன் தன்னுடைய பொதினி நாட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த மயில் கரையும் பொழுது அது குளிரில்தான் வாடி கரைகிறது, கத்துகிறது என்று நினைத்து அவன் தன்னுடைய போர்வையை கொடுத்ததாக கூறுகின்றனர். இதை பலர் ஒருவாறு கேலியும் ஆகிடியமாகவும் பேசினாலும் இதிலிருந்து நாம் புலவர்கள் கூட வரும் கருத்து என்னவென்றால், பேகன் என்பவன் தன் முன்னால் யாரும் கஷ்டப்படுவதை, துயரப்படுவதை, வறுமையில் வாடுவதை கண்டு சகித்துக் கொள்ளான் என்பதை நாம் உணர்கின்றோம். மலைகளில் பிறந்து மலைகளில் ஆட்சி செய்கின்ற பேகனுக்கு மயில் இதற்காக அறைகிறது என்று தெரியாதா? தெரியும். ஆனால் புலவர்கள் என்ன கூறுகின்றனர் என்றால், நாம் ஒருவருக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது செய்யும் உதவியால் அடுத்த பிறகு நமக்கு பயன் கிடைக்கும் என்று நினைக்காது தன் முன் நடக்கும் வறுமையும், தன் முன் இருக்கும் வறுமையும், துன்பங்களையும், துயரங்களையும் அப்பொழுதே களையும் நல்லெண்ணம் கொண்டவன் பேகன் என்று கூறுகின்றனர். இந்த பேகனை அவர் சமகாலத்தில் வாழ்ந்த பரணர் பாடியிருக்கின்றார். ஒரு முறை பரணரும் அவர் நண்பர்களும் இந்த பொதினிமலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரே பாணர்கள் மற்றும் விரலியர் பொற்றாமரை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தனர். பெருமகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பரணர், நீங்க எங்கிருந்து வருகின்றனர், எப்படி ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கின்றனர் கேட்பதற்கு அவர்கள், இந்த மலையில் ஏறும்பொழுது நாங்களும் வறுமையில் வாடிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இந்த மலையின் பொதினிமலையின் தலைவனாகிய பேகனை கண்டு நாங்கள் பார்த்து வந்த பொழுது அவர் எங்களுக்கு இந்த பொற்றாமரையும் இந்த குதிரைகளும் எல்லா கொடைகளையும் கொடுத்து என மனமகிழ்ச்சியோடு எங்கள் வீடு திரும்பி கொண்டிருக்கின்றோம். நீ எங்களுக்கே அவ்வளவு செய்தவர், பெரும் புலவராகிய நீங்கள் அவரை சென்று கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரோ என்று கூறி அவரை அனுப்பி வைக்கின்றார். பரணம் செல்கின்றார், பேகனை பார்க்கின்றார், பாடுகின்றார், பரிசிலும் பெறுகின்றார். பேகன் அவருடைய புலமையின் வல்லமையையும் அந்த புலவரின் அறிவாற்றலையும் கண்டு வியந்து என்னோடு சில நாள் தங்கி செல்லுங்கள் என்று கூறுகின்றார். பரணம் தங்கி சென்று அந்த பொதினிமலையின் அழகையும் அதன் வளத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டு சில நாள் தங்கிவிட்டு பின்பு சென்று விடுகின்றார். மற்றொரு தருணத்தில் பரணர் திரும்பி பேகனை காண வரும்பொழுது அவன் மனைவியாகிய கண்ணகி கண்ணீரும் துயரத்தோடும் இருக்கின்றார். பரணர் அவளிடம், ஏன் நீ கண்ணீரோடும் துயரத்தோடும் இருக்கின்றாய் என்று கேட்ட பொழுது, என்னுடைய கணவர் இப்பொழுது என்னிடம் இருப்பதில்லை, ஒரு விரலரோடு இணைந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருவதே என்று சொல்கிறார். இந்த இடத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன செய்திருப்பான்? இன்றைய சூழ்நிலையில் யாரும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்?
பேகன் பெரிய அரசன், இந்த மடப்பெண் சொல்லி நாம் கேட்பதா? நமக்கு இது ஆதாயம், பேகனிடம் சார்ந்து வாழ்வதே ஆதாயம், நீ செய்வது தவறு என்று நம்மால் அவனிடம் எப்படி சொல்ல முடியும் என்று அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் பண்டைய காலத்து தமிழ் புலவர்களை பாருங்கள், அவர்கள் அறநெறியை நோக்கி பாருங்கள். பரந்தர் நேரே செல்கின்றார் பேகனிடம். இதுவரை உன்னை புகழ்ந்து நான் பல பாடல் பாடி பல பரிசில் பெற்று இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது நீ செய்யும் ஒரு காரியம் ஒரு அரசனுக்கு தகுதியான காரியமா? இதை நீ செய்யலாமா? உடனே நீ வீடு திரும்பி உன் மனைவியோடு இணைந்திரு என்று கூறிவிட்டு செல்வருகின்றார். அதையும் பேகன் கேட்கவில்லை. பின்பு பர்ணர் தன்னுடைய உடன்கவிஞரான கபிலரிடம் இதை சூறி வருத்தப்படுகிறார். கபிலரும் ஒரு பேரரசனாகிய கொடை வள்ளலாகிய அறம் தாங்கிய பேகன் இப்படி செயலாகாது என்று அறிந்து மனதில் ஏந்தி அவனை புகழ்ந்து பாடாது அவனிடம் சென்று நீ செய்வது தவறு என்று இடித்துரைத்து பாடுகின்றார். அப்பொழுதும் பேகன் திருந்தவில்லை. மீண்டும் 2 புலவர்கள், அரசூர் கிழார், பெருங்குன்றத்து கிழார், இருவரும் சென்று மீண்டும் இதே போல் இடித்து பாடுகின்றனர். அப்பொழுதுதான் பேகனுக்கு புரிகின்றது, நாம் செய்வது தவறு, நம் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணுடன் இணைந்து இருப்பது தவறு என்று புரிந்து, நாம் எப்படி இருந்தால் நம்முடைய ராஜ்யம் எப்படி நல்லாக, நம்முடைய அரசவை நம்முடைய நாடு எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைத்து மீண்டும் சென் மனைவியோடு இணைந்து வாழ்கின்றான். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், அந்த காலத்தில் ஆட்சி முறையில் புலவர்களுக்கும் கற்றவர்களுக்கும் இருந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கற்றவர்கள் தங்களுக்கென நேரும் என்று பயப்படாது, தங்கள் உயிரை கூட துச்சம் என்று மதித்து, அரசன் செய்யும் தவறை கூட இடித்துரைத்து அவனை அறவழியில் மீண்டும் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை நாம் இதன் மூலம் கூறலாம். இன்று அந்த சூழ்நிலை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படி கற்றவர்களுக்கும் அறிவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்தது. பின்பு பேகன் தன்னுடைய மனைவியோடு இசைந்து வாழ்கின்றான் என்பது நம்முடைய தமிழ் வரலாறு. இதுதான் பேகனுடைய வரலாறு. இந்த பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்ததை பலரும் பலவிதமாக ஆகடியமாக பேசினாலும் அதை நம்முடைய புலவர்கள் கொடை மடம் என்றே கூறுகின்றனர். அது மடத்தனம் என்று தெரிந்தும், அது தேவையில்லாத கொடை என தெரிந்தும் பேகன் அதை கொடுக்கின்றான். இதைத்தான் நம்முடைய புலவர்கள் பேகனின் இந்த செயலை, இந்த வள்ளல் தன்மையை கொடை மடம் என்றே கூறுகின்றனர். அதாவது மடத்தனமான ஒரு கொடை, இருந்தாலும் அது கொடை, அவனுக்கும் அதை தெரியும், இருந்தாலும் கொடை என்பது இரத்தத்தில் ஊறிய ஒன்று, அவனால் கொடுக்கின்ற அவனுடைய கையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே புலவர்கள் அவனை பெரிதும் பாடுகின்றனர். இதுவே கடையெழு வள்ளல்களில் நல்லூர் நத்தத்தனாரின் வரிசைப்படி முதலாம் கடையெழு வள்ளலாகிய பேகனின் வரலாறு. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் வேறொரு கடையெழு வள்ளலின் வரலாறு பற்றி பேசி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.